ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருமாலை அப்படிங்கிற பிரபந்தத்துக்கு வியாக்கியான அவதாரிகளை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருநாம பிரபாவத்தை மேலும் சொல்லிட்டு போகிறார். அதில் இன்னொரு பங்கி அதை சொல்லி அர்த்தம் சொல்லலாம். பக்தியினுடைய துஷ்கர தெய்வோபாதி பிரபத்திரிஷ்டாகேதுவான மகா விஸ்வாசமும் சிலருக்கு கிட்டுகை அரிதாகையாலே இதில் இழிய கூசினவர்களுக்கு சர்வாதிகாரமான யாதிருச்சிக பகவன் நாம சங்கீர்த்தனமே சேதனுடைய பாவத்தை போக்கி சுகிருதானுகூலமாக கர்மயோகாதிகளிலே மூட்டுதல், பிரபத்தியிலே மூட்டுதல், விரோதியை போக்கி பிராபியத்தை கொடுக்கைக்கு தானே நிர்வாகமாதலாம்படியான வைபவத்தை உடையதாயாய்த்து திருநாமத்தினுடைய வைபவம் இருப்பது. என்ன அற்புதமான விஷயம்! சுவாமி பெரியவாச்சன் பள்ளி இவ பண்ற திருநாம சித்தாந்தம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பக்தி எப்படி யோகமோ அது எல்லாராலையும் அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா படிப்படியாக ஏறணும். பக்தி யோகம்ன்றதே அஷ்டாங்க யோகம்தான். அப்படிங்கிறச்சே அதில் ஆரம்பத்திலேருந்து படிப்படியாக வரணும். வெளியில் இருக்கக்கூடியதான சுத்தம் உள்ள நியமங்கள்னு ஆரம்பித்து யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு இது நிதித்தியாசி தவ்யா அப்படின்னு வேதத்தில் சொல்லக்கூடியதான விஷயம். அப்பேற்பட்டதான படிப்படியாக ஏறி சமாதிக்கு போய் சமாதி மூலமாக அந்த ஞானத்தை லபிச்சுண்டு வைகுண்டம் போய் சேரணும். அது எவ்வளவு கஷ்டமோ கடினமோ அந்த பாதை. அது மாதிரி தான் பிரபத்தின்னு முடிச்சுவிட்டார். ஏன்னா பிரபத்தியில் என்ன கஷ்டம் இருக்குது? போய் சரணம்னு சொல்கிறதுல என்ன இருக்குன்னா திருட விசுவாசம் வேணுமே. அவனே காப்பாற்றுவான், கைவிட மாட்டான் அப்படிங்கிற திருட விசுவாசம் நம்பிக்கையோட சரணாகதி பண்ணணும். அதனால பிரபத்தினிஷ்டாகேதுவான மகா விஸ்வாசம். அதுதான் ரட்சிஷதி இது விஸ்வாசா அப்படின்னு 6 அங்கங்களை சொல்லிச்சு, லட்சணங்களை சொல்லிச்சு. சரணாகதிக்கு முக்கியமான லட்சணம் எதுனா அவனே நம்மளை ரட்சிப்பான். நம்மளை நாமே ரட்சிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிச்சிக்கவும் தெரியாது, நம்மளே காப்பாற்றிக்கவும் நமக்கு தெரியாது, சக்தி கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அந்த விஸ்வாசம் வேணுமே திருடமா. அந்த விஸ்வாசமும் ரொம்ப அரிது. யாரோ ஒருத்தர் திருட விசுவாசத்தோடு என்னை கைவிட மாட்டான், பகவான் கண்டிப்பாக ரட்சிப்பான் அப்படின்னு இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு வருமே தவிர சுலபமாக எல்லாருக்கும் வராது. பக்தி யோகம் எப்படி கஷ்டமோ அது மாதிரி தான் பிரபத்தி யோகமும். அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் இந்த பாதையில் வரத்துக்கு அதிகாரிகள் அப்படின்னு சொல்லணுமானா அது எதிரடா யாதிருச்சிக பகவன் நாம சங்கீர்த்தனமே. எதிர்ச்சியாக பண்ணுற நாம சங்கீர்த்தனம் புத்திபூர்வமாக கூட இல்லை. எவனையோ கூப்பிடுற வேதத்தில் ராமசாமி அப்படின்னு பேர் இருந்ததுன்னா ஏ ராமசாமி அப்படின்னா எதிர்ச்சியாக இவன் பெருமாள் பேரை சொல்லணும்னு நினைக்கல. எவன் பேரையோ சொன்னா கூட அஜாமலன் தன்னுடைய பிள்ளை பேர் நினச்சிருந்தான் நாராயணன் தான். ஆனால் பகவான் அவனை காப்பாற்றிட்டானே, அந்த நாமம் காப்பாற்றிடுத்து. அது மாதிரி தான் வேலைக்காரனை கூப்பிட்ற வியாஜத்தில் சத்ரபந்து கோவிந்தான்னா கடைசியில் பகவான் நாமமே காப்பாற்றிடுது. கோவிந்தாங்கிற நாமமே பராங்கதி கண்டு கொண்டான், அவனுக்கு வைகுண்டம் கிடைச்சிருத்து அப்படிங்கிறார். அப்போ பகவன் நாமன்றது யாதிருச்சிகமா புத்திபூர்வமாக தெரிஞ்சுதான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வந்தாராம், போனாராம், சொல்ல போறாராம், பேச போறாராம், நடக்க போறாராம், சாப்பிட போறாராம் அப்படிங்கிற வார்த்தையை பேச்சுக்கு பேச்சு சொல்லிச்சவே நடுவில் பின்னாடி ராம் ராம் ராம்னு வருது இல்லையா? அதெல்லாம் பகவான் கூட எடுத்துட்டுருவானாம். இவன் ராமநாமன் சொன்னான், ஜபம் பண்ணான்னு. இப்படி இதுக்கெல்லாம் பாகவதாதி புராணங்களில் சொல்ல போகிற விஷயந்தான். அங்கே சொல்கிறார் எப்படி சொன்னாலும் அப்படின்னு சொல்லச்சேவே ஸ்தோபம் ஏளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகரம் விது சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம் ஏளனமேவா அப்படிலாம் சொல்கிறதுனால எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சுவாமி நம்மாழ்வாரும். எப்படி சொன்னாலும் உன்னை ஆனந்த சாகரத்தில் ஆனந்தமயகான்ற வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அதனால சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார் யாதிருச்சிக பகவன் நாம சங்கீர்த்தனம் இது சர்வாதிகாரம்னுட்டார். சர்வாதிகாரம்ன்றது தான் பின்னாடி சொல்ல போகிறேன். கிஞ்சவன் முச்சித்தை ஜந்துன்றதுனால
ஜனன மரணத்துக்கு உட்பட்டவா எல்லாருமே நாமத்தை சொல்றதுக்கு அதிகாரி. ஆனால் இன்ன தகுதி இருக்கா, இந்த வர்ணத்தில் பிறந்தானா, இன்ன ஆசிரமத்தில் வந்திருக்கானா, இன்ன வேதத்தை அத்தியனம் பண்ணானா, இந்த கர்மாவை இப்படி அனுஷ்டிச்சானா, இந்த காலத்தில் பண்ணானா, இந்த தேசத்தில் பண்ணானா, இப்படி பண்ணானா முறைப்படி அப்படிங்கிறதெல்லாம் மற்ற கர்மாக்களுக்கோ மற்ற விஷய அனுஷ்டானங்களுக்கோ. ஆனால் பகவன் நாம சங்கீர்த்தனம் சர்வாதிகாரம். யார் வேணா எப்போ வேணா எங்கே வேணா எப்படி வேணா சொல்லலாம். சொன்னாலும் பூர்ண பலன். யத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தத் பலம் லபதே சம்யக்கு கலவு கேசவ கீர்த்தனாத்துன்னு சாஸ்திரங்கள் சொல்றதா இருக்கிறதுனால எந்த பலம் தபசுனாலையும் கிடைக்காது, தியானத்தினாலையும் கிடைக்காது, சமாதினாலையும் கிடைக்காது. யத் பலம் நாஸ்தி தபசா ந யோகேன யோகங்களாலையும் கிடைக்காது. அத்தனை பலங்களும் நல்லா கிடைக்கும் கலியுகத்தில் கேசவான்னு சொன்னா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதை வச்சிருந்தா சர்வாதிகாரமான யாதிரிச்சிக பகவன் நாம சங்கீர்த்தனமே சேதனுடைய பாபத்தை போக்கி அவன் பண்ணினதான அத்தனை பாபங்களையும் தீயில் தூசாகும்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி அத்தனையும் தீயில் அகப்பட்ட தூசு மாதிரி பொசுங்கி போயிடும். அப்புறம் சுகிருதானுகூலமாக அப்புறமா என்ன பண்ணணும்னா பாபத்துக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது புண்ணியத்துக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாவங்கள்லாம் பொசுங்கி போயிடுது. புண்ணியத்துக்கு பலனா இவன் என்னத்தை புண்ணியம் பண்ணானா, நாமம் சொன்னதே புண்ணியம் தானே, பகவன் நாமம் சொல்றதே ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு எடுத்துட்டோம்னா புண்ணிய பலனையும் கொடுக்கும். ஏன்னா அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் சொல்லக்கூடுங்கள்னார் நம்மாழ்வார். நிறைய புண்ணியங்கள் பண்ணவனுக்கு தான் பாக்கியம் இருக்கிறவன் தான் சொல்லக்கூடுங்கள் அப்படின்னு பகவன் நாமத்தை சொல்ல முடியும் போல இருக்கே அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அப்போ பகவன் நாமன் சொல்றது அப்படிங்கிறதோ அது பகவத் கடாட்சத்தை யாதிரிச்சிகமாக வந்துடுது. மேலும் மேலும் அவன் நாமத்தை சொல்றத சொல்ல 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 அது புண்ணிய பலன்களெல்லாம் கொடுக்கறது சுகிருதா அனுகூலமாக. அதுக்கப்புறம் அதுக்கு அனுகூலமாக புண்ணியத்துக்கு பலன் இருக்கலையே அதுக்கு அனுகூலமாக கர்மயோகாதிகளிலே முட்டுதல், கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் எல்லாம் இவன் ஒழுங்கான பாதையில் போகும்படிக்கு அதில் ஆசைப்பட்டானா ஒழுங்கான பாதையில் போய் சேரும்படிக்கு பண்ணி விட்டுரும். அல்லது பிரபத்தியிலே மூட்டுதல், இவனுக்கு அதிலெல்லாம் ஸ்ரத்த வரல. ஏன் கருணை பகவான் பண்ணுவான்னு இருக்குச்சே, சரணம்னு சொன்னால் போருன்னு இருக்குச்சே, நம்புவோமே. இவ்வளோ பாவங்களை போக்கின நாமம், இவ்வளோ புண்ணிய பலன்களை கொடுக்குற நாமம் ஏன் பகவானையே கொடுக்காதா நமக்கு அப்படிங்கிற திட விசுவாசம் இவனுக்கே வந்து பகவானை சரணாகதி அடைஞ்சிருவான். அப்படிங்கிறதால பிரபத்தியிலே மூட்டுதல். இத்தனை விசுவாசத்தை கொடுக்கறது எதிரான நாமந்தான். விரோதியை போக்கி இவருக்கு என்னென்ன விரோதி இருக்கோ, பிராப்பிய விரோதி, பிராபக விரோதி போன்றவைகள்லாம் என்னென்ன உண்டோ, உபாய விரோதி, உபேய விரோதி போன்ற என்னென்ன உண்டோ எல்லா விரோதிகளையும் போக்கி அதுவே அப்புறமா என்னன்னா பிராப்பியத்தை கொடுக்கைக்கு பிராப்பியமான வைகுண்டத்தில் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம், பிராட்டி கைங்கரியம் போன்றவர்களை கொடுக்கைக்கு தானே நிர்வாகம் முதலாம்படி அதுவே இந்த ஜீவனை நிர்வாகம் பண்ணி இத்தனையும் தானே கொடுக்குமா சுதந்திரமா. அப்போ அது சர்வ சுதந்திரம் நாமம். பகவான் எப்படி சுதந்திரனோ அதே மாதிரி நாமம் சுதந்திரம். ஆனால் பகவான் சுதந்திரனாக இருந்தாலும் அவன் ஒன்றுத்துக்கு கட்டுப்பட்டு தான் கிருபை பண்ண முடியும். எதுக்குடான்னா அவனுடைய கர்மானுகூலமாக தான் அவன் கிருபை பண்ண முடியும் இருக்கு. ஆனால் பகவன் நாம சுதந்திரமாக தன்னுடைய சொச்சந்த கிருபையினால அதனை கொண்டு போய் பிராப்பியமான வைகுண்ட கைங்கரிய பர்யந்தம் அவனை கொண்டு போய் வைக்கக்கூடிய நிர்வாகம் பண்ற சர்வ சுதந்திரமான வைபவம் உடையது நாமம். அதனால் நிர்வாகமாதலாம்படியான வைபவத்தை உடையதாய்த்து திருநாமத்தினுடைய வைபவம் இருப்பது. திருநாம வைபவத்தை பற்றியெல்லாம் எங்கே சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திரங்கள், நம்ம சம்பிரதாயத்தில் எங்கே சொல்லியிருக்கு, ஆழ்வார்கள் எங்கே சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள் எங்கே சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்குறவனுக்கெல்லாம் இந்த ஒரு பந்தியே போதும். இதில் சொல்லச்சேவே திருப்பி திருப்பி பகவன் நாம சங்கீர்த்தனமே கடைசியில் திருநாமத்தினுடைய வைபவம் இருப்பது, நாம வைபவம், நாம பிரபாவம் அப்படின்னு நீ சொல்லு. இருக்கா இல்லையா? வியாக்கியான பக்திகளில் இருக்கே, பெரியவாச்சான் வழியே அருளி செய்கிறாரே. அப்போ இதெல்லாம் இதை வச்சுட்டு தான் பிற்பாடு வந்ததான பிள்ளை லோகாச்சாரியரும் சொல்லிட்டு போறார். பிரபத்தியிலே இழிந்தவர்களுக்கு தன் சொரூபத்தை பிறப்பித்து காலட்சேபத்திற்கும் போகத்திற்கும் ஏதுவாயிருக்கும். அது திருமந்திரத்தில் முக்கியம் நாராயணன்ற நாமம் தான். அந்த நாமத்துடைய பிரபாவம் தான் சொல்றார். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே போன்றவைகள்லாம் நாமமே தான் இங்கே சொல்லிட்டு போறார். நாம பிரபாவத்தை தான் முமுட்சுபடியில் சொல்லிட்டு போறார் பள்ளிலோகாச்சாரியார் அப்படிங்கிறது. இதெல்லாம் சரியான ஒரு ஆச்சாரியர் சதாச்சாரியர்கிட்ட காலட்சேபம் கேட்டவளுக்கு தான் இது புரியுமே தவிர, இல்லாட்டா தான் தோன்றியா தனக்கே தெரிஞ்ச அளவுக்கு தனக்கு தோன்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றுறது இருப்பாரு. தோணினபடிக்கு வா பேசுறான்னு நினைச்சு சொல்லியிருந்தானா அவன்லாம் புரிஞ்சிக்க போறது இல்லை, யதார்த்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதில் பகவன் நாம வைபவம், திருநாமத்தினுடைய வைபவம் இருப்பது, அதுவும் பகவன் நாம சங்கீர்த்தனம் இப்படியே பதம் போடுறார் பெரியவாச்சன். பகவன் நாமம்னு சொன்னால் ஏன்னா நமக்கடா இந்த பேரே மேலே நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறவாளே உண்டு இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை.
அப்படி கிடையாது. பகவன் நாம சங்கீர்த்தனம், அதுவும் திருநாமத்தினுடைய வைபவம் பிரபாவம் எல்லாத்தையும் சுவாமி விரிவாச்சம்பளை காட்டுறார். இதில் எல்லாரும் அதிகாரின்றதுனால எல்லா கர்மயோக நிஷ்டருக்கும் வேணும், ஞான யோக நிஷ்டருக்கும் வேணும், அல்லது பக்தி யோக நிஷ்டருக்கும் வேணும், பிரபன்னனுக்கும் வேணும், எல்லா அதிகாரிக்கும் வேணும். இல்லை லௌகீகமாக இருக்கான்னா கிஞ்சபன் முச்சதே ஜந்துன்றதுனால எந்த ஜந்துவாக இருந்தாலும் நாமத்துக்கு அதிகாரி அப்படிங்கிறது அற்புதமாக காட்டினார் இந்த சூர்ணிகையில். மேலே இதே அவதாரிகளே வரக்கூடியதான மேலே சூர்ணிகையில் மேலே அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.